இத்தனை பேரை நம்ம சாவச்சிட்டோமேடா, நம்மளால தானே இத்தனை பேரும் செத்துட்டாங்க அப்படின்ட்டு விஜய் அண்ணனுக்குள்ள உள்ள எப்படி குத்தம் எப்படி இருக்கும். சரி, அதெல்லாம் ஒரு பக்கம் விட்டுலாம். விஜய் அண்ணன் வரும்போது கரெக்டா கரண்ட் ஆஃப். இவ்வளவு கூட்டத்துல ஆம்புலன்ஸ் போறது ரொம்ப கஷ்டம். அந்த டிரைவருக்கும் தெரியும், அந்த பக்கம் போனா இந்த மாதிரி நடக்கணும்னு தெரியும். அப்படி இருந்து ஒரு ஆம்புலன்ஸ் மட்டும் போனா பரவாயில்ல, ஒரு ஆம்புலன்ஸ் பின்னாடி இன்னொரு ஆம்புலன்ஸ் வந்துனே இருக்கும்போது ஆம்புலன்ஸ்க்கு வழி விடணும்னா நம்ம மிகப்பெரிய வழி விடணும். மிகப்பெரிய வழி விடணும்னா ஏகப்பட்ட மக்கள் வந்து ஒன்னோடு ஒன்னு அப்படி ஒட்டி அப்படி மூச்சு கூட விட முடியாத நிலைமை உருவாகும்னு கண்டிப்பா அங்க இருக்கிற எல்லாருக்குமே தெரியும். அப்படி தெரிஞ்ச ஒவ்வொரு ஆம்புலன்ஸ் வரப்ப வழி விட்டு கூட்ட நெரிசல் அதிகமா ஆகி நிறைய பேர் மூச்சு திணறி வந்து இறந்து போயிருக்காங்க. சில பேர் வந்து போலீஸ் வந்து தடியடி நடத்திருக்காங்க. இதுல என்ன ஒரு ஹைலைட்னா, விஜய் பேசி முடிச்சுட்டு போன உடனே இத்தனை பேர் 3 பேர் பலி அப்படின்னு லைவ்ல பாத்துன்னு இருக்கேன். நேத்து நைட்டு 3 பேர் பலி அப்படின்னு சொன்ன உடனே அங்க இருக்க செந்தில் பாலாஜி வந்து அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்காரு. அவ்வளவு வேகமா அப்ப பக்கத்திலேயே நின்று இருந்தாருன்னா ஹாஸ்பிட்டல் பக்கத்திலேயே 3 பேர் பலின்னு சொன்ன உடனே வந்து நின்னாருப்பா. நான் கண்ணால பார்த்தேன், லைவ் நியூஸ்ல பார்த்தேன். பார்த்த உடனே என்னடா நடக்குது அது ரொம்ப அப்படி இப்படி ஏதோ ஒண்ணு பண்ணி இதை பண்ணணும் அப்படின்னு நினைச்சிட்டீங்க, அதை பண்ணிட்டீங்க. இது வந்து சாதாரணமான நடந்த ஒரு விஷயமே இல்ல, பல மர்மங்கள் உள்ள நுழைஞ்சிருக்க ஒரு விஷயம் தான் இது. அடுத்த ஒரு வீடியோல பார்க்கலாம். பாய்.